Good day people, welcome back to my channel. So இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிப் டு கோவா. ஸோ எந்த வழியாக போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு, கோழிக்கோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மங்களூர் போயிருந்தோம். ஸோ ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மொக்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 200-250 கிலோமீட்டர் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் லேனு, ஓவர்டேக் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு டமாலிஷ் பண்ணிவிட்டு ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயங்கரம் காண்டாக இருந்துச்சு, ஏன்டா வந்தோன்னு சொல்லி தோன்ற அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட மங்களூர் போய் சேர்கிறதுக்கு 12-13 மணி நேரம் ஆகிடுச்சு. நடுவில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு, ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவியும். ஸோ அதோட கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கங்க அந்த கூகுள் மேப் லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து ஒரு 6 லேனாக இருந்துச்சு. ஸோ அதில் மட்டும்தான் வந்து ஒரு 80-120 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. என்னென்னா வந்துட்டு எந்த அளவுக்கு பொறுமையாக வந்துட்டு ஓட்டிகிட்டு போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் பேக் வாட்டர் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் அதை தாண்டி போகிறப்ப இன்னொரு பேக் வாட்டர், அடுத்த ஒரு பேக் வாட்டர்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் ஒரே சீன்ஸ் தான். வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங், என்ன சொல்கிறது, க்ரீன் லஷ்ஷு. ஸோ வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட் வந்துட்டு சிக்கனும் ஒரு ஃப்ரைட் ரைஸும் நான் சாப்பிட்டேன், சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நைட் வந்துட்டு மங்களூர்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் மை டிப் எடுத்து பார்த்தேன். ஸோ 2000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு தரமான ஹோட்டல் கிடச்சிச்சு. ஸோ ஹோட்டல் ஹேரா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள் மேப்ஸில் வந்துட்டு போய் தேடினப்போ அது கிடச்சிச்சு. ஸோ அதிலேயே வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் நான் சூஸ் பண்ணி இந்த ரூம் புக் பண்ணேன். குட் டே பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு மங்களூரில் இருக்கோம். ஸோ மங்களூர்லேருந்து நாளைக்கு வந்து கோவா போகிறோம். அதுக்கு முன்னாடி முருதேஸ்வர் கோயில் போயிட்டு போகிறோம். ஸோ நம்ம எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னா ஹெரா இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு. நான் ஹீரா அப்படின்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தா அது ஹெராவான். ஸோ பகலில் தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெளில பால்கனி இருக்குது. ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ பக்கத்தில் டெக்கரேஷன், ஷாம்பூ, 3 ரூபா மெடிமிக்ஸு, 1 ரூபா கிளினிக் ப்ளஸ்ஸு, 2000 ரூபா ரூமில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ரெஸ்ட் ரூம் எதுவும் இல்லை. ஏசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கு. இங்கே லைட்டாக ஓடுறது தொங்கிட்டுருக்கு. ஒரு சின்ன பால்கனி இருக்குது. நம்ம கார் அங்கே இருக்குது.
570 கிலோமீட்டர் ட்ராவலுக்கு அப்புறம் வந்துட்டு முருதேஸ்வர் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் போகிறப்போ வந்து ஒரு 11 இருக்கும். இங்கே இதோட ஸ்தல வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் வந்துட்டு இங்கே வழிபாடு செஞ்சு வரம் வாங்கினதாக சொல்கிறாங்க. ஸோ கோகர்ணா, முருதேஸ்வர் இந்த மாதிரி ஒரு 4 கோயில் வந்துட்டு ராவணனுக்கும் சிவனுக்கும் வந்துட்டு ஒரு சிறந்த வழிபாடு தலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு தடவை போகிறப்ப வேணால் இந்த கோகர்ணா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கேரளாவில் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கடைசி வரைக்கும் அது காயாகவே தான் இருந்துச்சு, பழமையே மாறல. ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அங்கேயே மாட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் சிவகங்கையிலே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே வந்திருந்தோம். ஸோ பேக் வாட்டர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மெனி பேக் வாட்டர்ஸ். அப்புறம் டீ பீச், ஒரு இடத்துலையும் டீ மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணி அந்த பீச்சை வந்து வடிவமைச்சிருந்தனால அது பேர் டீ பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு 10 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ரோட்ஸ்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். காலையில் உடுப்பி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சாப்பிட்ருந்தோம். ஸோ அதே நினப்பில் மதியானமும் ஒரு ஹோட்டல் உடுப்பி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பார்த்தனால அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தோம். செமையாக மொக்கை வாங்கினோம் தான் சொல்லணும். பயங்கர மொக்கையாக வந்துட்டு ஒரு மோரை வந்து இவ்வளோ கேவலமாக செய்ய முடியும்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ புளிப்பு, உப்பு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோருக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் தண்ணியாக ஊற்றி ரொம்ப கொடுமையாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து கூகுள் மேப்பில் நியூ உடுப்பி கேஃபேன்னு சொல்லி செக் பண்ணி போனதில் நல்லா வந்து ஒரு பல்பு வாங்கணும்னு தான் சொல்லணும். ஸோ போன வழி எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் மலையும் இன்னொரு பக்கம் கடலும் சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த ட்ராவல். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பொறுமை எனக்கு கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு சுமாரான சாப்பாடையும் ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை கொடுத்துச்சுன்னா பார்த்துங்களேன். கேவலமான ஒரு தயிர் சாதம், பட் ஓரளவுக்கு தால் தடுக்காவும் ஒயிட் ரைஸும் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இனிமேல் இந்த பக்கம் தலையை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எகெயின் மெனி பேக் வாட்டர்ஸ்க்கு அப்புறம் வி ரீச் டு கோவா, ரைட். ஸோ தங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்ஃபீல்ட் பை மெரியட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுனா பீச் பக்கத்தில் இருக்கிறது நம்ம தங்கியிருந்தோம். ஸோ அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த பாட்டெலாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். பை.